அந்த யாரா திவாகர் இருக்கிறான் பாரு, அவன் தான் அந்த மாதிரி திவாகர். அவர் வினோத் வெளியே வந்தோடனே திவாகரை நாங்கள் பார்த்துருவோம். எனக்கு என்ன தெரியுமா, திவாகர் தானே எனக்கு பிரச்சனை. அவரோட லைஃப் வந்து துக்க வீட்டில் தான் ஆரம்பிச்சுது. டெத்துக்கு பாடி பாடி தான் அவர் இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்காரு. ஆனால் அவர் கூட இருக்கிறவங்களையும் நல்லா என்கரேஜ் பண்ணுவார். நல்ல ஹெல்ப்பிங் மைண்டும் இருக்குது அவருக்கு. அவங்க அம்மா ஊருக்கே சோறு போட்டுது, ஒரு ஆள் கூட வரக்கூடாது பசின்னு. அவங்க அம்மா வந்து 10 பேர் அவன் இட்டுன்னு வர ஆளுக்கெல்லாம் சோறாக்கி போட்டுரும் அவங்க அம்மா. அந்த மாதிரி ஆள் ஆள் இல்லை அவங்க அம்மா. இல்லைன்னா பிக் பாஸ் தான் வந்துடும், அது தேடிக்கணும். அவர் வேஸ்ட் திவாகர். திவாகர் வேஸ்ட், ஒண்ணுமே புரியல அவர் பேசுறதே எங்களுக்கு. நாங்க டெய்லி பாக்குறோம். திவாகர் வேஸ்ட். ஆனா திவாகர் வந்து வினோத் மேல தான் சொல்றாரு. இப்போ பாக்குறது இல்லைல்ல அவனை, நேரம் அதான் மிஸ் பண்ணுறேன். எல்லாருக்கிட்டும் நல்லா அன்பாக பேசுவோம் போல. அதுவும் அவனுக்கு சுட சுட சாப்பிட்றது பிடிக்கும். ஆனால் அங்கே சாப்பாட்டுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. கல்யாணத்தை சொல்றாராம், காலாமத்தை சொல்றாராம், இதெல்லாம் அவன் செய்யறான். செய்த பிற்பாடு கூட அவன் மேல தான் அவருக்கு போறாம இருக்குது. நான் பார்க்க மாட்டேன் சொன்னா, நம்ம ஏரியால இருந்து ஒருத்தர் போயிருக்காங்க, அது எப்படி நாங்க பார்க்காம இருப்போம்? ஆமாம், இன்னும் அவர் சீரியஸாக எடுக்கல. ஆனால் எல்லாருமே வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் கண்ட்ரோலாக இருக்காரு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் உண்மையாலுமே ஜாலி டைப்பு, கோவப்படுற இடத்துல கோவப்படுவாங்க. அங்கே டஃப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதா, அதை சொல்ல முடியாது சார். கடைசி நாள் 98வது நாள் கூட சேஞ்ச் ஆகலாம். அவர் வந்து எங்கள் அக்கா புள்ள. அவர் வினோத் சின்ன வயசுலேருந்தே நல்லபடியாக பாடிக்கினே தான் இருந்துவேன் அவன். அது பிற்பாடு அப்படியே இருந்து பெரிய ஆள் ஆயிட்டான். இப்போ அந்த பிக் பாஸில் போய் நல்லபடியாகவும் இருக்கிறான். அவன் இருப்பானே நான் எதிர்பார்க்கல. இப்போ இவ்வளோ நாளாக கடந்துட்டான். இன்னும் பாதி நாள் கடந்து அவன் ஜெயிச்சு வரணுன்னு தான் ஒரு ஆசை. 17 நாள். அவர் என்னோட மச்சினன் தான். அவர் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்து தான் வளர்ந்துட்டுருக்கோம். அவர் ஒரு டேலண்டான பர்சன் தான் அவர். ஆனால் அதே போல் வந்து ஃபஸ்ட்டு அவரோட லைஃப் வந்து துக்க வீட்டில் தான் ஆரம்பிச்சுது. டெத்துக்கு பாடி பாடி தான் அவர் இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்காரு. கடைசியாக இப்போ பிக் பாஸ்ல வந்து அவர் நல்ல பெரிய ஆளாக வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அவன் ஆறு முகம் நம்மை ஆறு முகம் அதில் புன்னகை மின்னதையா